அடுத்ததாக இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜெகதீஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஷ். தற்பொழுது தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கேள்விகள், பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. ஆனால் இதற்கு திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த எஜுகேஷன் அப்படின்றது பொதுப்பட்டியலில் இருக்கு, அதனால இந்த உரிமை அப்படின்றது மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. ஆனால் அந்த அடிப்படை இது கூட இல்லாம தான் நீங்க இந்த மாதிரி கேள்வி எழுப்புறீங்களா அப்படின்னு திமுக தரப்பில் அவங்க விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அரசியல் புரிதல் இல்லாமல் விஜய் இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லைங்க, கல்வி என்பது பொதுப்பட்டியலில் தான் இருக்கிறதுன்னு திமுக முந்தானே தான் தெரியுமா? திமுக புதுசா அப்பதான் கட்சி துவங்கியிருக்காங்களா? இன்னொன்னு, நீங்க கல்வி, நாங்க விருது வழங்கும் விழா நடந்தது. அது விழாவில் எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். நாங்க தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற நீட்டிற்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சொன்னாங்க. அப்ப இதே சரவணன் என்ன சொன்னாரு? எங்களுக்கு நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறது, நாங்க ரொம்ப தெளிவான நிலைப்பாடோட இருக்கோம். இதுதானே இவங்க வளர்ந்தாங்க, இதுதானே இவங்க சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொன்னா நாங்க ஆதரிப்போம், நாங்க உங்களை கேள்வி கேட்டா விமர்சிப்போங்கிறதா பாசிசம். இது அந்த பாசிச வேலைகளை தான் திமுக கும்பல் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க 2021 என்ன சொன்னீங்க? இதே சரவணன் அவர்கள் தானே ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்து பேசினாரு, எனக்கு நீட்டு ஒழிக்கிறதுக்கான ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதே உதயநிதி ஸ்டாலின் தானே சொன்னார், ரகசியம் தெரியும், நாங்க ஒழிச்சிரோம்னு சொல்லி சொன்னோம். அப்ப நாங்களாம் என்ன சொன்னோம்? நீங்க எப்படி ஒழிப்பீங்க? அதற்கான என்ன வேலைகள் செய்றீங்க? நீங்க ஒண்ணு இல்லைங்க. இப்போ திரு ஜெகதீஷ், நீங்க குறிப்பிட்ட இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் இதுக்கான தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அதன் மேல அவங்க நடவடிக்கை எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனா நீங்க குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளை தாவேக்கு எழுப்பி இருக்கீங்க. அதுல மத்திய அரசை நோக்கி ஒரு கேள்வி கூட இல்ல அப்படின்றது விமர்சனத்தை ஏற்படுத்துது. இது தொடர்பாக என்ன சொல்றீங்க? இல்லங்க, நாங்க இந்த கல்வித்துறை தலைவர் பேசும்பொழுது மிக தெளிவாக சொன்னார். நாங்கள் இது பாஜக மறுபடி திணிக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். உடனடியான தீர்வு என்பது, நாங்கள் மக்களின் பக்கம் நின்று பேசும்பொழுது உடனடியான தீர்வு என்பது நீட் விலக்கு தான். நாம் நீண்ட கால தீர்வு என்பது கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இடைக்கால தீர்வு என்பதுதான் என்னன்னா, நீங்க கல்வியை ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று கொண்டு வாங்க, ஒரு ஸ்பெஷல் ஒத்திசைவு பட்டியல் கொண்டு வாங்க. அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியை கொண்டு வருவதன் மூலியமாக உடனடியாக இதற்கு தீர்வு காணலாம் சொல்லி சொன்னாங்க. இது குறித்து பெரிய விவாதங்கள் நடக்கவே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வை நாங்கள் முன் வச்சோம். இது எப்படி சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பேசலாம். அன்னைக்கு இதே திமுக இதை ஆதரிச்சாங்க. ஆமாங்க, இவர் சொல்றது விஷயம் நல்ல விஷயம், இது அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி சொன்னாங்க. நம்முடைய கேள்வி, இன்றைய கேள்வி என்பது, நேற்று முதலமைச்சர் சொல்றாரு இல்ல எங்களால் நீட்டு விளக்க கொண்டு வர முடியாதுன்ட்டு. முந்தா நாள் வரைக்கும் அவங்க நிலைப்பாடு என்ன? நாங்க நீட்டு விளக்க கொண்டு வந்துருவோம். ஒவ்வொரு தேர்தலையும் அதானே சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. நீங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கீங்க. உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல இல்ல தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நீட்டு குறித்து என்ன சொல்றீங்க? நாங்கள் நீட்டு விளக்கை கொண்டு வந்தே தீர்வோம் சொல்லி சொல்றீங்க. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? 2021 தேர்தல் அறிக்கையில ஒருவேளை 2024 அல்லது 2029 எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ, எப்பொழுது பாஜக அரசாங்கம் அகழ்கிறதோ அப்பொழுதுதான் எங்களால் கொண்டு வர முடியும்னு நீங்க பேசியிருக்கணும். அப்ப இப்ப சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் என்பது, நீங்கள் ஏன் பொய் சொல்றீங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க தானே இப்போ காரணமாகறீங்க. ஒரு பக்கம் பாஜக அரசாங்கம் நம்மளுடைய மாணவர்களை தற்கொலை செய்ய வைக்கிறது என்றால், இன்னொரு பக்கம் திமுக தான் அதுக்கு துணை போகிறது. தற்கொலைகள் இவர்கள் பங்கு இல்லையா? அவங்கதானே காரணம். திரு ஜெகதீஷ், நீங்க கேள்விகளை முன்வைக்கிறீங்க, புரியுது. இதே ஒரு சூழல்ல நீங்க சொல்ற மாதிரி 2026 ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தாவேக்க நினைக்கக்கூடிய நிலையில நீங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வதற்கோ விலக்கு பெறுவதற்கோ தாவேக்கா கிட்ட என்ன ஃபார்முலா இருக்கு? அதாங்க நான் சொல்றோம் இல்லையா, ரொம்ப தெளிவாக சொல்றோம். நாங்க உடனடி தீர்வு என்பது நீட் விலக்கு, நீண்ட கால தீர்வு என்பது கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவதுதான். ஆனால் இடைக்கால தீர்வு என்பதை பேசிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒண்ணு கொண்டு வரலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேச வேண்டும். நீங்க எமர்ஜென்சி பீரியட்ல மாநில பட்டியலில் தான் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. இப்ப மறுபடியும் இது எல்லாத்தையும் கல்வியை கொண்டு வாங்க, மற்ற 5 விஷயங்கள் போன எல்லா விஷயங்களும் கொண்டு வாங்கன்னா உடனடியாக நடக்காது. அது நம்ம சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும். ஆனா சரி, இப்போ நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் அந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லனா அந்த நீட் விலக்காக எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதற்குமே மத்திய அரசு தான் அனுமதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கு இல்லையா? அப்பயும் அதே நிலை தானே நீடிக்கும். ஆமாங்க, நீங்க இப்போ இவங்க கொடுக்குற அழுத்தத்தை நம்ம பார்க்கிறோம்.
இவங்க தேவைப்பட்டா 2 பேரும் வந்து இவங்க திமுக பாஜக பி டீமும் பாஜக திமுக பி டீமும் தேவைப்பட்டா சேர்ந்து செயல்படுறாங்க. நீ தேவையில்லாத பொழுது வந்து நாங்க ஒன்றிய அரசை எதிர்ப்போம் நாங்க மாத்தி பேசுவாங்க. அப்படி ஒரு கட்டாயம் நமக்கு இல்லையே. நாங்க வந்து இங்க ஊழல் பண்ணிருக்கோம், ஊழல்ல நாங்க மாட்டிக்குவோம், இல்ல இடி ரைடு வந்துரும், இடி ரைடை தவிர்க்கணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லையே. அப்ப நாங்க மக்களுக்காக நிக்கலாம், அவங்களால மக்களுக்காக நிக்க முடியாது. எங்களால் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க மக்களுக்காக நிக்க முடியும், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். அதான் அப்போ நீட் தேர்வுக்கு தாவேக்க என்ன அழுத்தத்தை கொடுக்கும், அவங்ககிட்ட இருந்து மாறுபட்டு என்ன நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்வீங்க? உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். சிறப்பு ஒத்திசைவு பட்டியல், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், ஏற்கனவே கன்கரண்ட் யூனியன் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. நம்ம கொண்டு வரது சிறப்பு ஒத்திசைவு பட்டியல், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம கொண்டு வரோம்னு சொல்றோம். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க இந்த நீட் குறித்த விவரத்தை முதல்ல கொண்டு நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப தெளிவா, நீட் விலக்கு நமக்கு வந்து வேணும். நம்ம வந்து எதுல இருந்து சொல்றோம், நம்ம வந்து மாநிலத்தால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் நாங்கள் எங்களுக்கான தேர்வுகளை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நீங்க வந்து ஜிப்மரோ இல்ல வந்து அவங்க கட்டுப்பாட்டுல வர ஜிப்மரோ இல்ல வந்து எய்ம்ஸோ அதற்கு நீங்க நீட் நடத்தி என்ன நடத்திக்கங்க. ஆல் இந்தியா எக்ஸாம்ஸ் முன்னாடி நடந்த மாதிரி நடத்திக்கங்க. எங்களுடைய மாநிலத்தில் எங்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னங்கிறத நாங்க பாத்துக்கிறோங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு ஒத்திசைவு பட்டியலை கொண்டு வருவதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, நாடாளுமன்றத்தில் அதற்கான தீர்மானங்களை எப்படி கொண்டு வர வேண்டுமோ அதற்கான அழுத்தங்களை கொடுப்போம், அதற்கான வேலைகளை முன்னெடுப்போம். நன்றி திரு ஜெகதீஷ். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.